கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக இங்கு சென்ற ஆண்டு ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற பொதுஅறிவு பரீட்சையின் பெறுபவர்கள் சென்ற கிழமை வெளியிடப்பட்டு இன்று பரிசளிப்பு விழா ஆரம்பமாக இருக்கின்றது. ஒரு பாடலை பாடி இங்கு நடைபெறுகின்ற விழாக்கள் யாவும் எத்தனை வந்தாலும் அத்தடையெல்லாம் எல்லாம் வல்ல என்னுடைய அருட்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே விலகி நல்ல முறையிலே ஜீவகாரணிய உள்ளுணர்வுடன் இந்த நிகழ்வை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டி தெளித்து அத்துடன் இங்கு வந்திருக்கின்ற ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை உள்ள என்னுடைய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே யாவோரும் எம்பெருமானுடைய கருணை துணை கொண்டு மனமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டி குறித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க, எல்லா நெறியை கோரியமெல்லாம் ஓங்குக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். என்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றொன்று வருமோ அறியேன் துண்ணுமலவம் மாயையற்று உழைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் இந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தேன். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் வினையனே உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் தாழ் பண்பனே என்னையே நம்பினேன் என்னையே நம்பினேன் என்னையே நம்பினேன் கைவிடேன் என்னையே தனித்தனோர் மகனை தந்தையில் தனித்தாள் தாயுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் வல்ல வள்ளப்பெருமானுடைய நினைவு நாளாகிய இன்று, அதாவது அவர் சித்தி அடைந்த நிலையில் அவருடைய இந்த விழா சிறப்பாக இந்தியா, மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளில் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த வகையிலே இன்று சத்திய ஞான கூட்டம் வேம்பிராயிலே அமைந்திருக்கின்ற இந்த கூட்டத்திலே மிகவும் சிறப்பாக இந்த விழாவை செய்வதற்காக இந்த நிர்வாகத்தினர் ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய கேதீஸ்வரன் ஐயா அவர்கள் குடும்பத்தினர் தாம் கண்ட இன்பத்தை, தாம் பெற்ற பேற்றை ஏனையோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணி அவர் சொந்த இடம் அளவட்டி, புகுந்த இடம் கல்வர், அவர் கருவூலம் 2006ஆம் ஆண்டு இந்த சத்திய ஞான கூட்டம் திறந்து வைக்கப்பட இருந்தது. நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக அது 2010 செய்யப்பட்டது. நிலை இந்த முக்தி நிலை என்று சொல்லப்படுகின்றது. வள்ளற்பெருமான் இந்த அகவன் பாராயணத்திலே தெளிவாக சொல்லுகின்றார்.
முக்தி என்பது நிலை முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிறைவேறடைந்த சாதனம். அதாவது முத்தி நிலையிலும் பார்த்து ஒரு சிறந்த ஒரு நிலையாக சொல்லப்படுகின்றது. அதுக்குள்ளே இந்த இந்த வழிபாட்டு முறை ஒரு ஆடம்பரமற்ற வழிபாட்டு முறையாக இருக்கின்றது. ஒளி வழிபாடு, இந்த ஒளி வழிபாட்டினுடைய தத்துவம் மாணவர்களாகிய உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். உங்களை போல இருக்கின்ற பொழுது நானும் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், எங்களுடைய ஆசிரியர் கற்றுத்தந்தார். ஒரு பாடல், உரிமையுடன் இருந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறங்கொன்று பேசுவார் உறவு கரவாம வேண்டும். பெருமை பெற நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். நறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். உரை மறவாதிருக்க வேண்டும். தலமோங்கு கந்தவேளே சண்முக துய்யமணி என் சண்முக தெய்வமணியே என்று சென்னையில உள்ள கந்த கோட்டத்தை விழித்து வள்ளற்பெருமான் பாடியிருக்கின்றார். ஆகவே இந்த பாடலுடைய என்னுடைய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்றைய வரவேற்பிலே என்ன விஷயத்தை உங்கள் எல்லோரையும் வரைய வரையன வரவேற்கிறேன் என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு அடிப்படை விஷயம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆசிரியரை வழங்குவார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மீசாலை பொறும்பிரால் சாவச்சேரி இலங்கையில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான கூட்டத்தின் தைப்பூச பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களே, உண்மையிலே இந்த அமைப்பை உருவாக்கிய தயவத்திரு கனக சபாபதி ஜெயதீஸ்வரன் ஐயா அவர்களே, அவருடைய தர்மபத்தினி தயவத்திரு விஜயலட்சுமி தயானந்தன் அவர்களே, அடுத்து தயவத்திரு செல்லத்துறை சுப்பிரமணியம் அவர்களே, தயவத்திரு திருமதி சின்னத்துறை தங்கம்மா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய ஐயா குடும்ப சமேதராக இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தயவாளர்கள். இங்கே இந்த பக்கத்திலே இருக்கின்றார்கள். லிங்கம், அந்த திருவாளர்கள், இந்த லிங்கங்கள் எங்குமே ஆன்மீக யாத்திரை செய்து அந்த புண்ணியத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களும் புண்ணியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அத்தகைய பெரியோர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆசிரிய மணிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவன்பான வணக்கம். இன்றைய நாள் பெருமையான ஒரு புனிதமான பெருநாள், தை பூச திருநாள். சிவபெருமான் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்குமே உயிரினங்கள் அனைத்திற்குமே காட்சி கொடுத்து நடனமாடிய, அதாவது தன்னுடைய சக்தியுடன் இணைந்து நடனமாடிய சிற்சபையிலே சிதம்பரத்திலே நடனமாடிய பெருநாளாகத்தான் சொல்லப்படுகின்றது. எனவே இறைவன் அவனங்களுக்கு அருள் புரிவதற்காக நடனமாடுகின்றார். இந்த நடனம் என்பது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் இந்த நடனம் நடந்து கொண்டே இருக்கின்றது. கடவுள் அணு என்ற ஒரு அணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடராஜர் அந்த அவராகத்தான் இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நிமிடமும் இந்த பிரபஞ்சம் அசைவதற்கு நடனம், அந்த நடனத்தை தான் இப்பொழுது இந்த விஞ்ஞானிகள் ஒவ்வொரு அணுவும் அசைந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பிலே இந்த நடனத்தை காட்டுகின்ற இந்த அணுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஊகிக்கின்றேன். என்னடா கடவுள் அணுவர்கள் நான் இதனுடைய இந்தியாவிலே இருந்து வந்திருக்கின்ற சைவத்தை அவர்களை விழிக்க மறந்து விட்டேன். உண்மையிலே அவர் பெரும்
சாதனையாளர். வள்ளல் பெருமானுடைய அந்த வழிகாட்டலை முழுமையாக பின்பற்றி நாள்தோறும் காலையிலே குறைந்தது 20 பேருக்காவது உணவை கொடுத்து ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை மேற்கொண்டு வருகின்ற ஒரு பெரும் மனிதனாக வாழ நாங்கள் பழகிக் கொள்ளணும். ஜீவ இரக்கம் உள்ளவன் தான் மனிதன். அந்த ஜீவ இரக்கம் தான் கடவுளை நமக்கு காட்ட முடியும். நம்மிடத்திலே ஜீவ இரக்கம் இல்லாமல் நாம் கடவுளை காணுவது என்பது முடியாத இயலாத காரியம். எனவே மாணவ செல்வங்களே, நாம் நம்முடன் படிக்கின்ற மாணவர்களுக்கு, வீட்டிலே இருக்கின்ற உயிர்களுக்கு, அயலவருக்கு, ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள அத்தனை உயிர்களுக்கும் 84 லட்ச யோனி பேதங்களாக பிறக்கின்ற அனைத்து உயிர்களுடனும் நாம் அன்பாக இரக்கமாக பழக வேண்டும். இரக்கம் உள்ளவன் தான் மனிதனாக இருக்க முடியும், அல்லது அவன் ராட்சனாகத்தான் இருக்க முடியும். எனவே அன்பு நிறைய உடையவர்கள் மேலவர் என்றுதான் பாரதியாரே சொன்னார். அன்படும் முடியுள் அகப்படும் மலை என்றுதான் மணிவாசகர் சொன்னார். பக்தி வலையில் படுவோன் காண்க. அந்த அன்பு இருக்கிறவன்கிட்டதான் அகிம்சை இருக்கும், ஜீவ காருண்யம் இருக்கும். எனவே அன்பே சிவம். இந்த நாங்கள் அப்பொழுது இந்த ஜோதி தரிசனம் செய்தோமே, அது கருணையை காணுகின்ற ஒரு இடம், ஞானத்தின் வடிவு. அந்த ஞானம் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு உண்மையான அன்பு, உண்மையான காருண்யம், உண்மையான உண்மையான வாழ்க்கை அன்பிலேதான் எங்களுக்கு ஏற்பட முடியும். அன்பில்லாதவன் உண்மையாக வாழ முடியாது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றுதான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார். அப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழுகின்ற ஒரு நெறி, ஒரு அடிப்படையான ஒரு தயாம சொல்வார்களே, அதற்கு அன்பு தேவை. அன்பில்லாத வாழ்க்கையை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தட்டு சொன்னார். அன்பில்லாத வாழ்க்கை அல்ல. எனவே இங்கே நாம் பாடினார்களே, எல்லாரும் வாழ்க, எல்லோரும் இந்திய இந்த வள்ளலார் பெருமானுடைய இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து இங்கு சிறப்பு விருந்தினர்களாக ராமானுஜம் ஐயா, டில்லி பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் அவர்களுக்கும், எனது குருவும் யாழ் பல்கலைக்கழக இந்திநாகரிகத்துறை விரிவுரையாளருமாகிய திருமதி நாச்சியார் செல்வநாயகம் அம்மா அவர்களுக்கும், இங்கு வீட்டிற்கும் பெரியார்களுக்கும், இந்த விழாவிலே கடந்த வருடம் நடத்தப்பட்ட வள்ளலாருடைய இந்த புதறிவு போட்டியிலே பங்கு பெற்றி இன்று அந்த பரிசுகளை பெறுவதற்காக இங்கு வந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஏனைய பெரியோர்களுக்கும் எனது வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது தென்மராட்சி பகுதியிலே இந்த சத்தியஞான ஓட்டத்தை அழைக்கின்றோம்.
வள்ளலாருடைய வள்ளலாருடைய ரெட்டரும் சோதியாக வள்ளலாருடைய திருவுருவமாகவே என்று எங்கள் காட்சியளித்து எங்களுக்கு ஒரு அருட்புலம்பை காட்டிக் கொண்டிருக்கும் சீரேஸ்வரன் ஐயா அவர்களை மற்றும் இங்கே இன்று பிரதம சிறப்பு கௌரவ விருந்தினர்களாக வந்திருக்கும் பேராசிரியர் ஐயா, எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக இந்து நாகரிகத் துறை அம்மா அவர்கள், ஆட்சியர் அம்மா அவர்கள், இன்னும் சங்கீத ஆசிரியர்கள், இன்னும் ஆசிரியர் விருந்தகைகள், மாணவ செல்வங்கள், இன்னும் இந்தியா வருகிற ராமானுஜன் ஐயா, இப்படி பல்வேறு பெரியார்கள் மத்தியிலே எனக்கும் ஒரு சில வார்த்தைகளை கூறும்படி கீதீஸ்வரன் ஐயா கேட்டுக்கொண்டார். நானோ கோவில் வகுப்பிலே இருந்து ஏஎல் வகுப்பிலே கலப்பீடத்துக்கு மாறி பல்கலைக்கழக பட்டத்தை சட்டத்துறையிலே தெரிந்து ஒரு கலவன் பாடசாலையாக மாறி ஒன்றிலுமே பூரணமான அறிவு அற்ற நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு வள்ளலார் ஒரு ஸ்தாபனத்திலே ஒரு சமய ஒளிப்புலம்பிலே எனக்கும் ஒரு சில கருத்துக்களை கூறும்படி இந்த வைபவத்தையும் இந்த வள்ளலார் பெருமானுடைய ஆச்சிரமத்தையும் இந்த அற்பெரும் சோதியினுடைய அடியவர்களையும் பார்க்கின்ற நேரம் தோமஸ் கிரே என்ற ஒரு புலவன் கூறியது போன்று இதனாலே பயன்பெறுகின்றவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் தோமஸ் கிரே கூறிய அந்த கருத்துத்தான் வருகின்றது. எப்படி என்று சொன்னால், காட்டின் மத்தியில் மலர்ந்த ரோஜா எத்தனையோ மக்களாலே எவராலும் பார்த்து ரசிக்க முடியாமல் பரிதாபகரமாக அது வாடி விழுகின்றது என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் இன்று காணுகின்றோம். அதற்கு காரணம் இப்படிப்பட்ட அருட்புலம்புகளை அருட்சோதியை நாங்கள் காண முடியாதவாறு சூரியனை எப்படி இருள் மறைக்கின்றதோ அதே போன்றுதான் நாங்கள் மேற்கத்திய நாகரிகங்களையும் மேற்கத்திய பாணியிலே சகல விடயங்களையும், அதாவது நாங்கள் இதை பார்த்தாலும் ஈஸி சேர், ஈஸி ஒர்க், ஈஸி டைம், யூரோப்பியன் ட்ரெஸ் என்ற அடிப்படையிலே நாங்கள் அடிமைப்பட்ட காரணத்தால் அதை கடைபிடித்து வாழலாம். ஆகவே என் உயிரினும் மேலான என் குழந்தை செல்வங்களே, எதை அப்போதை கூட சொன்னேன், எதை இழந்தாலும் உழவுங்கள், கவலை இல்லை. ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் இழக்காதீர்கள். அந்த ஒழுக்கத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். உண்மையான தொண்டன் யார் என்று கேட்டிருந்தேன். உண்மையான தொண்டன் யார் என்று சொன்னால், தொண்டர்கள் யார் என்று சொன்னால், பஞ்ச இந்திரியங்களும் தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான தொண்டர்கள். உங்களுக்கு அதாவது தொண்டை பற்றி சொல்லும் பொழுது முதலே சொன்னேன், 3 நிலையிலே நான் இன்று இந்த கருத்துக்களை கூற இருக்கின்றேன். ஒன்று, எங்களுக்கு நாங்கள் தொண்டு செய்வது. இரண்டாவது, எங்களை சூழ்ந்திருக்கின்றவர்களுக்கு நாங்கள் தொண்டு செய்வது. மூன்றாவதாக, அதாவது பாச அறிவை கடந்து பதியறிவை வளர்த்துக் கொள்ளும் பொருட்டு உலகளாவிய ரீதியிலே தொண்டு செய்வது. இது 3 பிரிவா இல்லை. இந்த மூன்று கருத்துக்களை மையப்படுத்திக் கொண்டு நான் பேச இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அதாவது நமக்கு நாம் தொண்டு செய்வது, இந்த இந்திரியங்களை எப்படி நல்வழிப்படுத்துவது என்பதை பற்றித்தான் உங்களோடு இன்று பேச இருக்கின்றேன். தயவு செய்து திருப்பியும் சொல்லுகின்றேன், அவதானமாக கேளுங்கள். முக்கியமான கருத்து, நம்மை துன்பத்துக்கு ஆழ்த்தி செல்லுகின்றது நம்முடைய இந்திரியங்கள் தான். அதாலேதான் இந்திரியங்களை 5 ஞானங்களாக வர்ணித்திருக்கின்றார்கள், 5 வேடர்களாக கூறி இருக்கின்றார்கள். இப்படி பலவிதமாக நம்முடைய பெரியோர்கள் அதனுடைய விவாதத்தை வர்ணித்திருக்கின்றார்கள். இந்த பஞ்ச இந்திரியங்களையும் ஒருவன் கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை கர்மமயமாக தொழிற்பட வைத்து விட்டால் அவன்தான் வாழ்க்கையிலே இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாவான். அதாவது வள்ளல் பெருமானுக்கு முந்தி வந்த ஞான சென்று தற்காலத்திலே பார்த்திருக்கின்றேன்.
அவரை வீடியோவிலே பார்த்திருக்கின்றேன். அவரை இன்று நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எம்பெருமான் வழங்கி இருக்கின்றார். ஆகவே இன்று இந்த சொற்பொழிவு நேரம் கொஞ்சம் கூட நேரம் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. இன்று ஒரு நாள் தான் இருந்தாலும் தயவு செய்து உங்களை பசியை தணித்துக் கொண்டு அவருடைய உபதேசங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும். அதாவது உங்களுடைய இந்திரியங்களை உங்களுக்கு தொண்டனாக்குவதற்கு அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறி இப்பொழுது தயவு ஐயா அவர்களை இந்த குழந்தை செல்வங்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்யும் வண்ணம் மிக தாழ்மையுடன் சத்தியஞான கொண்ட அன்பர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். வணக்கம். இறைவன் திருவடியை மனதிலேற்றி பிரார்த்தித்து அருட்பெரும் சோதியாக அகிலத்தை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வள்ளலார் சுவாமிகளுடைய திருப்பாத கமலங்களை நெஞ்சிலே இருத்தி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற அருள்மிகு ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாத சுவாமிகள் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அவையில் இருக்கின்ற சான்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். நீசாலை கிராமத்திலே நிலையம் ஒன்றை உருவாக்கி அருட்பெரும் சோதியினுடைய தவமான பொழுதை எதிர்கால சந்ததி அனுபவிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திய அத்தனை பேருடைய திருவடிகளையும் வாழ்த்துகிறேன். அன்பான மாணவ செல்வங்களை, நீங்கள் பசித்திரு விழித்திரு என்று சான்றோர்கள் சொன்ன வார்த்தையை மதிப்பவர்கள் என்ற வகையிலே தான் சில வார்த்தைகளை சொல்லுவதற்கு முற்படுகிறேன். பிள்ளைகளே, இன்றைய உலகத்திலே அமைதியாக அடக்கமாக நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கு இத்தகைய விழாக்கள் உங்களை ஆற்றுப்படுத்துகிறது. இன்று காலையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே புதிதாக 6ஆம் வகுப்புக்கு சேருகின்ற மாணவர்கள் யாழ்குடா நாட்டில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையிலே கூடிய புள்ளிகளை பெற்ற 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் ஒன்றாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த பிள்ளைகளுக்கும் நான் சொன்ன விடயம் என்னவென்றால், ஒழுக்கம், அமைதி, கட்டுப்பாடு, ஆத்மீகம், அறிவி, தாய் தந்தையை மதித்தல், குருவை மதித்தல் கொண்டு உலகத்தை நேசித்து ஒரு பெரிய மகான் அடிகளார். அவர் தன்னை நாடி தேடி போனவர்களிடம் கோபுரம் கட்டுவதையோ, பெரிய கோயில் கட்டுவதையோ, மாட மாளிகை கட்டுவதையோ ஊக்குவிப்பதற்கு அப்பால் மனதை ஒளிமயமாக்க வேண்டும் என்ற சிந்தனையை, மனதுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்ற ஆழமான கருத்தை சொல்லுவதற்கு அதோ அங்கு எரிகின்ற வெளிச்சம் தந்து கொண்டிருக்கின்ற அந்த விளக்கை நோக்கி கொஞ்ச நேரம் விளக்கை நோக்கி நீ பிரார்த்தனை செய் என்று தன்னை நாடுகின்றவர்களுக்கு உச்சரித்தார். அதனாலே அந்த விளக்கினுடைய ஒளி யாருக்கும் கெடுதி இல்லாமல் வெளிச்சம் தருவது போல உனக்குள்ளே இருக்கின்ற அந்த தூய ஆத்மா எடுத்திருக்கின்ற சரீரத்தையும் பிறருக்கு கெடுதி இல்லாமல்
ஒளிமயமாக இந்த உலகத்தை நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மகானுடைய உயர்ந்த சிந்தனை. எனவே அன்பு குழந்தைகளே, இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடியது ஆத்மீகம். பிள்ளைகளே, உங்களை போன்ற சிறு வயதிலே நான் நினைத்து பார்ப்பது உண்டு. உங்களை போன்ற சிறு வயதிலே, இன்னும் சின்ன பருவத்திலே, எங்களுடைய கிராமத்திலே மாணவர்களாக இருந்த என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து மாலையிலே நாங்கள் விளையாடுவோம் ஒரு வளவிலே. அந்த வளவிலே விளையாடுகின்ற போது ஒருவன் கோயில் கட்டி விளையாடுவான். நெடுக கேட்பான், கோயில் கட்டி விளையாடுவோம் என்று சொல்லி மண்ணால கோயில் கட்டி அங்க இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோயில்ல குருக்கள் அர்ச்சனை செய்வது போல செய்து காட்டுவான். நாங்கள் எல்லாம் பக்தர்கள் போல நின்று கும்பிடவன். சுத்தி வாருங்கள் என்பான். தான் கட்டின அந்த மண்ணால கட்டின கோயிலை நாங்கள் சுத்தி கொண்டு வரோம். இதே நண்பர்கள் ஒருவன் பள்ளிக்கூடம் கட்டி விளையாடுவோம். தான் வாத்தியார், நீங்கள் எல்லாம் மாணவர்கள் என்று சொல்லி ஒரு தடி எடுத்து வாய்பாடு கேட்பான். புளியா சொல்றவன் முழங்கால நில்லுங்கோன்பான். அவனும் என்னுடைய நண்பர். இன்னொருவர் ஆஸ்பத்திரி கட்டி விளையாடுவோம் என்பார். கைத்து எடுத்து காதுக்க வச்சுட்டு எங்களை மருந்துக்கு வர சொல்லுவார். தன்னிட்ட நாங்கள் போனால் உங்களுக்கு இருமலா தும்மலா நாக்க நீட்டுவோம். இன்னொருவன் எங்களுடைய நண்பர்கள் ஒருவன் என்ன விளையாட்டு விளையாடுவோம் என்று கேட்டால் கள்ளனும் பொலிசும் விளையாடுவோம். அதுல நீ என்னத்துக்கு வர போறா என்று கேட்டால் நான் கள்ளனுக்கு வாரேன், நீங்கள் என்ன கலைத்து பிடிக்க வேண்டும். சின்ன வயதிலே நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதுதான் வாழ்க்கை. மருத்துவனாக வர வேண்டும் என்று விரும்பியவன் மருத்துவனானான். பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று நினைத்தவன் ஆசிரியரானான். கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்தவன் கோயில்ல வாழ்றான். ஒவ்வொருவர் ஒவ்வொரு எத்தனையோ வருடங்களுக்கு பின்னாலே இந்த நண்பர்களை தற்செயலாக ஒருவரை சந்திக்கின்ற போதெல்லாம் பழைய நினைவுகள். அதுல இந்த கள்ளனுக்கும் பொலிசுக்கும் விளையாடுவோம் என்று கேட்கிற அந்த நண்பனை பல வருஷங்களுக்கு பிறகு சிங்கப்பூர்ல அவனை சந்தித்தேன். நல்லா படிக்கக்கூடியவன், நல்ல கெட்டிக்காரன், அழகான ஒரு இளைஞன். சிங்கப்பூர்ல அவரை கனகாலத்துக்கு சந்திச்சேன். நான் கேட்டேன், என்ன வேலை செய்யறீர்கள் என்று கேட்டேன். அவர் களவா ஆக்களை கொண்டே விடுற வேலை பார்க்கணும். சின்ன வயதிலேயே வாழ்க்கையில எதை நாங்கள் தீர்மானிக்கிறோமோ அதுதான் எங்களுடைய தீர்மானத்தினுடைய விருட்சமாக மாற்றப்படும். அந்த விருட்சத்தை ஒரு ஆத்மீக சூழலோடு நோக்குவோமே ஆனால் தெய்வீக வாழ்வோடு கலந்து ஒரு வாழ்வை நோக்கிய பயணமாக இருக்குமே ஆனால் பிறருக்கு தீமை இல்லை. அதனாலேதான் அன்பு பிள்ளைகளே, இத்தகைய ஒரு தெய்வீகமாக வந்து நீங்கள் வழிபாடு செய்து பெரியவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி நல்ல மனிதர்களாக வாழவும். உலகத்திலே கல்வி மிக உயர்ந்தது. சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கற்க மறுப்பவர் வாழ மறுப்பவர் என்றார். நான் படிக்க மாட்டேன் என்று யாராவது அடம் பிடித்தால் நான் வாழ மாட்டேன் என்று அர்த்தம். இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாண சூழல்ல இப்படியான ஆத்மீக நிலையங்கள் தேவை. காரணம் என்னவென்றால், இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு தான் நான் செய்தி சொல்லுகிறேன். யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது பார்த்தால் எல்லா இளைஞர்களும் நேரத்துக்கு படிப்பை கைய விட்டு வீட்டுல கரைச்சல் கொடுத்து ஒரு மோட்டார் சைக்கிளும் வாங்கி கழுத்துல தாயில சங்கிலியை வாங்கி போட்டு ஒரு பொருளும் தன்னுடைய உழைப்பில வாங்காமல் பிறருடைய உழைப்பில வாங்கி காய்ச்சட்டையில 16 பொக்கை தைக்கிறார்கள்.
எல்லாம் வல்ல பொருளின் பெருங்கருணையை வியந்து பெருமானை வணங்கி சில வருடங்களுக்கு முன்னர் ராமலிங்க வள்ளலாருடைய திருக்கோயிலுக்கு இந்தியாவுக்கு செல்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தது. அதன் பின்னர் அண்மையிலே கனடாவில் இருக்கின்ற ஒரு அரியவர் திருமதி சண்முகநாதன் என்று சொல்லி அவர் இலங்கைக்கு வருகின்றேன் என்று சொன்ன பொழுது இப்படி ராமலிங்க வள்ளலாருடைய ஒரு ஆசிரமம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது, கண்டிப்பாக நீங்கள் சென்று பாருங்கள் என்று சொல்லி சொன்னார். நான் யாழ்ப்பாணம் வந்து 2 தினங்களிலேயே, அதுவும் இந்த தைப்பூச திருநாளிலே ஆறு திருமுருகன் ஐயா அவர்களுடைய அன்பான அழைப்பின் பேரில் வந்து கலந்து கொள்வது ஒரு மிகுந்த ஆத்ம திருப்தியை அடியேனுக்கு அளிக்கின்றது. ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா விடயங்களையும் மிகவும் அழகாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லியுள்ளார். அன்பான பிள்ளைகளே, எனக்கு நீண்ட காலமாக ஒரு கவலை இருந்தது. யாழ்ப்பாணத்திலே நிறைய கோயில்கள் இருக்கின்றன, அன்னதானங்கள், பூசைகள், சாத்துப்படிகள், திருவிழாக்கள் எல்லாம் நடக்கின்றன. ஆனால் ஆன்மீக நிலையங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கின்றன. இந்த நிலையிலே நான் எம்பெருமானை வேண்டுவது, கிராமங்கள் தோறும் நிலையங்கள் வர வேண்டும். குறிப்பாக எங்களுடைய இளைய சமுதாயம் ஒரு ஆன்மீக சமுதாயமாக உருவாக வேண்டும். இன்று இந்த சுவாமி ராமலிங்க வள்ளலாருடைய ஆசிரமத்திற்கு வந்து இங்கு நடக்கின்ற பணிகளையும் குறிப்பாக இளைய தலைமுறையினரும் காணும் பொழுது மிகவும் ஆனந்தமாக உள்ளது. இந்த நிலையத்தினை தயவு செய்து நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறான விழாக்களுக்கு மட்டும் வந்து விடுவதோடு நின்று விடாமல் தினசரி உங்களுக்கு நேரம் கிழமையில் 1 நாளோ 2 நாளோ வந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் செய்து இங்கு உள்ள புத்தகங்களை படிக்க வேண்டும். தொண்டு மனப்பான்மை உங்களுடைய மனதிலே உருவாக்க வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை. பல குழந்தைகள் யோசிப்பார்கள், தொண்டு செய்வது என்றால் உங்களிடம் ஒரு பெரிய தொண்டு நிறுவனம் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், பெரிய ஒரு வாகனம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் சேவை செய்வது. தொண்டு என்பதற்கு செய்வதற்கு எந்தவித பொருளுமே தேவையில்லை. இந்த விழா என்று முடிந்து நீங்கள் இந்த மண்டபத்திற்கு சாப்பிட செல்லும் பொழுது கூட உங்களுக்கு தொண்டு செய்ய விருப்பமாக இருந்தால் எல்லோரும் எழுந்து இந்த கதிரைகளை அடுக்கி வைத்தீர்களாக இருந்தால் அதுவும் ஒரு தொண்டுதான். நீங்கள் எழும்பி போகும் பொழுதில் இருக்கிற கடுதாசியை எடுத்து போட்டால் அதுவும் ஒரு தொண்டுதான். நீங்கள் ஒரு சைக்கிளிலே போய்கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு உங்களுக்கு தெரிந்த ஒரு வயதான ஒரு அம்மா 2 கைகளிலும் ஒரு பேகை சுமந்து கொண்டு வந்தால் இறங்கி, அம்மா நான் இந்த வீட்டில கொண்டு தந்துட்டு, இவ்வாறான நல்ல பழக்கங்களை நீங்கள் பழக வேண்டும். பிள்ளைகள் உள்ளத்துல இருந்து வர வேண்டும். இன்று ஆறு திருமுருகன் ஐயா சொன்ன இந்த அற்புதமான கருத்துக்களை கேட்டீர்கள். எவ்வளவோ உதாரணங்களுடன் அழகாக சொல்லி தந்தார். இந்த உலகத்திலே உள்ள எத்தனையோ ஞானிகள், முனிவர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் இல்லை, ஏழைகளாக பணிவான பிள்ளைகளாக ஒழுக்கங்களாக இருந்து படித்து வந்தவர்கள் தான் இந்த ஞானிகள், முனிவர்கள் எல்லாம். எனவே அன்பான பிள்ளைகளே, இந்த மாணவ பருவம் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பருவம். இந்த பருவத்தினை நீங்கள் பாலடித்து விட வேண்டாம். நல்ல ஒழுக்கமுள்ள சேவை கொண்ட பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக வாருங்கள். ஆன்ம ஞானம் உங்களை தேடி வரும். நல்ல பிள்ளைகளை எல்லாமே தேடி வரும் என்று கூறி, எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு நல்லாசிகளை வழங்க வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். அவருக்கு சத்யஞான கோட்டத்தின் அன்பர்கள் சார்பாக அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக நீங்கள் கையாளுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 3வது இடத்தை பெற்ற வரதராஜா விசாயினி என்ற பிள்ளைக்கு 6000 ரூபாய் கற்பிலிடப்பட்டு அவரும் 25 வயதுக்கு பிற்பாடு அந்த பணத்தை கையாளுவதற்கு அனுமதி
வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அறிவித்த இந்த 3 பேர்களும் உடனடியாக கருணையோடு மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். விநாயகமூர்த்தி துர்கா, கனபாலு பிரதீபன், வரதராஜா விசாயினி, இதிலே இந்த பரீட்சையானது பெருமானுடைய அதாவது ராமலிங்க சுவாமிகளுடைய பிறந்த நாளையொட்டி, அதாவது இந்த சத்தியஞான கோட்டம் திருப்ப கண்ட நாளிலிருந்து ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி இந்த பரீட்சை நடத்தப்பட்டு தைப்பூசத்தில் அன்று அதற்குரிய பரிசளிப்பு விழா நடைபெற்று வருகின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். 2013ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த பரீட்சையினுடைய பெறுவோர்கள் சென்ற கிழமை எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டு இன்று இந்த பரிசளிப்பு விழா மிகவும் சிறப்பாக ஆத்ம ஞானிகளுடைய முன்னிலையிலே நடைபெறுவதற்கு நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ என்று நமக்கு புரியவில்லை. ஆயினும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படியான ஒரு நல்ல வைபவத்திலே நீங்கள் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்றார். ஆகவே மீண்டும் சொல்லுகின்றேன், இறைவனுக்கு ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்லுங்கள். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமானுடைய ஜீவகாருண்ய தொண்டுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆளாக வேண்டும் என்று உங்களை வேண்டி துதித்து